திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஷாம்ராஜ் தலைமையில் திமுக, பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திரளானோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகாதேவன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் டில்லிபாபு, முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால், வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம், உபேந்திரம் பேரூராட்சி செயலாளர் சரவணன், ஆலங்காயம் பேரூராட்சி செயலாளர் சிவக்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் கவிதா இளவரசன், ஆறுமுகம், ஒன்றிய பொருளாளர் எல்லப்பன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், முன்னாள் கூட்டுறவு சங்க துணைத் தலைவர் சவுந்தர், ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், ஒன்றிய அவைத் தலைவர் உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கே ராபின்சன் பூங்காவில் 1949 கட்சி தொடங்கும் போது அந்த இடத்துல கருணாநிதி அந்த கூட்டத்தில் இல்லை, அவர் அதில் ஈடுபடவில்லை. ஆனால் இன்றைக்கு அண்ணாவில் வகுத்து கொடுத்த கொள்கை என்ன? வாரிசுகளை முன்னிறுத்த கூடாது என்கின்ற அந்த கொள்கையை இன்றைக்கு இந்த கட்சியை அபகரித்திருக்கின்றார் கருணாநிதி குடும்பம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணராஜ் தலைமையிலும், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி MK அசோக் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் பங்கேற்று சிறப்பித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கழக பேச்சாளர்களை காயத்ரி ரகுராம் மற்றும் குண்டு கல்யாண் ஆகியோர், ஸ்டாலின் தனது குடும்பம் சார்ந்த அரசியல் செய்கிறாரே தவிர மக்கள் சார்ந்த எந்த அரசியலையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். அவங்க அரசியல் எந்த மாதிரி அரசியல் எடுத்திருக்காங்க திமுகன்னு பாத்தீங்கன்னா வெறும் வாரிசு அரசியல் மட்டும்தான். எனக்கு அப்புறம் என் பையன், எனக்கு அப்புறம் என்னோட பேரன், அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி எந்த அரசியலுமே கிடையாது. நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், பிள்ளை எப்படியாவது நான் துணை முதலமைச்ச அமைச்சரா ஆக்கணும், இதுதான் போய்கிட்டு இருக்கே தவிர மக்களை சார்ந்த எந்த அரசியலும் இல்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறுவில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவை பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மகளிர் உரிமை தொகை கொடுப்பதாக கூறிக்கொண்டு அட்டவணை பிரிவினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய பணத்தை எடுத்து உரிமை தொகை வழங்கியதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் வேதாரண்யம் ஒன்றிய கழக செயலாளர் கிரிதரன், நகர கழக செயலாளர் நமச்சிவாயம், ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன், மாவட்ட கழக இணை செயலாளர் மீனா, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ், மாவட்ட மகளிரணி செயலாளர் இளவரசி தங்கராசு, மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, பேரூர் கழக செயலாளர் பிச்சையன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஜெகதீஷ் முடிவில் தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்க சௌரிராஜன் ஆகியோர் நன்றி உரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மத்திய சர்க்கார் பழங்குடி ஆதி திராவிட மக்களுடைய நலனுக்காக கொடுத்த அந்த நிதியை எடுத்து திட்டத்தை தொடங்கி கொடுத்தார். அந்த பழங்குடியின கமிஷன் திமுகவுக்கு நோட்டீஸ் கொடுத்தார். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆஜராக என்ன பதில் சொல்லுது? ஒன்றுகிட்டதான் காசு இல்லையா, அப்ப எதுக்கு நீங்க கொடுக்க போறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லாயல் மில் காலனி பகுதியில் உள்ள எம்ஜிஆர் திடலில் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் செண்பகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். வாரிசு அரசியல் என்பது திமுகவில் வாடிக்கையாகிவிட்டதாக பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு முடிவுகட்டும் தேர்தலாக அமையும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கோவில்பட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மத்திய ஒன்றிய கழக செயலாளர் பழனிசாமி, நகர செயலாளர் விஜயபாண்டியன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அதிமுக நிர்வாகி மாரிமுத்து பாண்டியன் தலைமையில் அமமுகவை சேர்ந்த 50 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துவங்கும்போது திமுக என்ற அந்த மக்கள் சக்தியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி திமுக, நான் இந்த திமுக சொல்ல, அந்த திமுக ஆட்சி வருவதற்கு அடிக்கல் இட்டவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது அண்ணாவை ஒத்துக்கொண்டார். மன்றத்தில் துவக்கி அப்பவே திமுக வாரிசு அரசியல் உருவாக்கப்பட்டவர் கருணாநிதி. எனக்கு வாரிசு அரசியல் என்பது அவர்கள் ரத்தத்தோடு ஊறியது. அதை எந்த காலம் திருத்த முடியாது, நியாயவாளத்தை நிறுத்த முடியாது, திமுக திருத்த முடியாது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி கூடலூர் நகர கழகத்திற்குட்பட்ட எம்ஜிஆர் நகர், செம்பாலை உள்ளிட்ட வார்டு பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதிய உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடலூர் நகரமன்ற உறுப்பினரும் கூடலூர் நகர கழக செயலாளருமான சையத் அனுப்கான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ஜெயசீலன் கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல், நகர துணை செயலாளர் சத்தியவேல், சந்திரபோஸ், திருப்பதி, செல்வகுமார், நந்தட்டி பாலா, கணேசன், ராஜா, வெள்ளையன் என்கின்ற விஜயகுமார், முரளிதரன், மனோஜ் குமார், கண்ணன் போன்ற கழக கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பேரூராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளிகொண்டா பேரூராட்சி செயலாளர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் புகழேந்தி, மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, சார்பணி செயலாளர்கள் ரமேஷ்குமார், பாபு, ஹேமந்த் குமார், டீகாராமன், அணைக்கட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருமூலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இதில் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ரகு, மாவட்ட பொருளாளர் சுப்பராயன், மாவட்ட துணை செயலாளர் துரை, தூசி ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி செல்வன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அருண், அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் கன்னியப்பன், ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் ராஜ் கணேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.